Hey guys, welcome back to my channel. Let's get it in tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு ஆப்போட டியூட்டோரியல். ஆப்போட நேம் வந்து Photo in Motion. அது Play Storeக்கு போய்ட்டு Photo in Motion டைப் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் காமிக்கும். அதில் நான் செலக்ட் பண்றதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொபைலில் எப்படி எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்போ நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜில் வந்து தான் மோஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இமேஜ் மட்டும்தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும், வீடியோஸ் கிடையாது. தென் மோஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஸ்கொயரில் காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த இமேஜ்லலாம் வந்து அந்த மோஷன் வரணுமோ லைட்டாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கணும். நீங்கள் டைரெக்ஷன் வச்சுக்கணும். இந்த டைரெக்ஷனில் தான் உங்களுக்கு போகணுன்னா அந்த டைரெக்ஷனில் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த டைரெக்ஷனில் உங்களோட ஃபோட்டோ வந்து கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி காமிக்கும். உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து மோஷனில் கிடைக்கும். நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபோட்டோ இமேஜ் வந்து கரெக்டாக அந்த மோஷன் சில இடத்துலலாம் மட்டும் உங்களுக்கு அந்த மூவிங்கில் காமிக்கும். அது எப்படி பண்ணுறது தான் இந்த ஆப் யூஸ் பண்ணி தான். இந்த ஆப் மட்டும் இல்லை, நிறைய ஆப்பும் இருக்குது. பட் இந்த ஆப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டியூட்டோரியல் போட்டிருக்கேன். தென் இப்போ நீங்கள் வந்து டியூரேஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஸ்பீடாக வந்து மோஷன் மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பீட் கொடுத்துக்கோங்க. இல்லை ஸ்லோவாக தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லோ பட்டன் கொடுத்துக்கோங்க. தென் அங்கே மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த மாஸ்க் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் மூவ் ஆகக்கூடாது, மற்ற எல்லா இடத்துலையுமே மூவ் ஆகணும், அந்த மோஷன் எஃபெக்ட்ஸ் வரணும் அப்படின்றதுக்கு தான் நீங்கள் மாஸ்க்குன்றதை கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த இமேஜ்லாம் வந்து மூவ் ஆகாமல் மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு மோஷனில் வரும். தென் மேலே பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மோஷன் எஃபெக்ட்ஸ் வந்து வரும். ஸோ உங்களுக்கு வந்து சில இடத்துலலாம் வந்து இன்னும் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்க் எஃபெக்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த மாஸ்க்குன்றதை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணால் போதும். லைக்வைஸ் நான் பண்ணுற மாதிரி ஒருத்தர் ப்ளே பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாஸ்க் எஃபெக்ட் வந்து நிறைய இடத்துல போட்டிங்க, உங்களுக்கு அந்த இடத்துல வந்து மோஷன் வரணும் அப்படின்னா இரேசர் ஆப்ஷனும் அங்கே இருக்குது. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாஸ்க் போட்ட இடத்துல நீங்கள் வந்து இரேஸ் பண்ணிக்கலாம். இது மாஸ்க் மட்டும் கிடையாது, டைரெக்ஷன்லேயும் நீங்கள் வந்து இரேஸ் பண்ணிக்கலாம். சேம் ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு இருந்தால் மட்டும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணுன்னா இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். தென் இப்போ மோஷன் டூலோடைய சைஸ் வந்து எப்படி பெருசு பார்த்துருன்னா அந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். உங்களுக்கு அந்த டைரெக்ஷன் போகிற இப்போ ஆரோ மார்க் வருது பார்த்திங்களா, உங்களுக்கு வந்து இன்னும் பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் குட்டியாக இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அந்த மோஷன் எஃபெக்ட் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் உங்களோட பேக்ரவுண்ட் பிக் எப்படி இருக்கணும்னா ஒரு மூவிங்கில் இருந்தால் செம்மையாக சூட் ஆகும். உங்களுக்கு இன்னும் அந்த ரியலிஸ்டிக்காக தெரியும் அந்த மோஷன் எஃபெக்ட்ஸு. நெக்ஸ்ட் ஸ்டெபிலைஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ரெட் கலர் டாட்டில் வரும். நீங்கள் கரெக்டாக ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மொபைலில் எப்படி எடிட் பண்ணணும் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையே செலக்ட் பண்ணுங்கள். நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தென் இரேஸ் ஆப்ஷன்லேயே செகண்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்ட ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணி இரேஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே ஒரு இரேஸ் ஆப்ஷன் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இரேஸ் பண்ணுறது. பட் இந்த டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயரில் நீங்கள் வந்து இரேஸ் பண்ணிக்கலாம். என்ன ஷேப்பில் ஆனாலும் நீங்கள் எந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இடம் உங்களுக்கு இரேஸ் ஆகிடும். அது எது இரேஸ் பண்ணணும்னா மெயினாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெபிலைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்களே அந்த இது இரேஸ் ஆகிடும். அண்ட் தென் டைரெக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணலாம், மோஷன் எஃபெக்ட்ஸு அந்த இதுவெலாம் வந்து இரேஸ் ஆகிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு டஸ்ட்பின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது டெலீட் ஆகிடும். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் அதெல்லாம் டெலீட் பண்ண. மறுபடியும் நம்ம அந்த மோஷன் எஃபெக்ட்ஸ் போட்டுக்கலாம். தென் இந்த ஆப்பில் லாஸ்ட்டாக வந்து ஜூம்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தெரியல, இந்த இடத்துல மட்டும் இதுவாகணும், இல்லை இரேஸ் பண்ணணும், இல்லை மாஸ்க் போடணும், இல்லைனா உங்களுக்கு மோஷன் எஃபெக்ட்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஜூம் அந்த ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து ஜூமில் காமிக்கும். நீங்கள் அழகாக ஜூம் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். தென் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இதே தான் காமிக்கும். அதுக்கு நீங்கள் அந்த கேமரா ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸுன்றதுக்கு போய்ட்டு உங்கள் கேலரியில் போய்ட்டு நீங்கள் நியூவாக ஏதாவது ஒரு ஆட் பண்ணணும் ஃபோட்டோஸ் அப்படின்னா அதுக்கு வந்து மோஷன் எஃபெக்ட்ஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த கேமரா கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து அந்த மோஷன் எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா இதை மாதிரி தான் க்ரியேட் பண்ணுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஆப், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் இந்த ஆப்பை வந்து நான் டுட்டோரியல் போட்டிருக்கேன். அண்ட் தென் உங்களோட பேக்ரவுண்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மூவிங்கில் இருந்தால் இன்னும் ரியலிஸ்டிக்காக தெரியும் உங்களோட
எடிட் பண்ண இமேஜஸ்லாம். அண்ட் ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ரெசல்யூஷன் ஹை ரெசல்யூஷன்லேயும் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை லோலையோ ரெசல்யூஷன் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட எடிட் வந்து சேவ் ஆகிடும். தென் நீங்கள் இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 100 ரீச் ஆனால் தான் வேறு ஆப் உள்ள நீங்கள் வந்து போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது ஆப் உள்ள போனீங்கன்னா உங்களோட எடிட் வந்து கேன்சல் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.